பள்ளி மாணவர்கள் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீரிழப்பு பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அதனால் எதிர் விளைவுகளாக தலைவலி, தலை சுற்றல், நீரிழப்பு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய சிறுநீரக தொற்று, தோல் உலர்வு போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மருத்துவர்களை அணுகும்போது பல குழந்தைகளுக்கும் சொன்ன அறிவுரை நீரை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்போது தான் இந்த மாதிரி சிறுநீரக தொற்று இருந்தெல்லாம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என்று பல மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளில் வாட்டர் பிரேக் என்று சொல்லக்கூடிய இந்த ஹைட்ரேஷன் வாட்டர் பில் என்று சொல்லக்கூடிய ஹைட்ரேஷன் பிரேக்கை கொடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலர், இயக்குனர் ஆகியோருக்கு கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் கடிதம் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில், குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளில் 3 முறை வாட்டர் பில் என்ற சிஸ்டத்தை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை மூலம் அனுப்பி அதை வலியுறுத்தி அமல்படுத்தி இருக்கிறது. அதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் கடந்த பல ஆண்டுகளாக கேரளாவில் இந்த ஹைட்ரேஷன் பிரேக் என்று சொல்லக்கூடிய வாட்டர் பில் சிஸ்டம் இனிஷியேட்டிவ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அது ஒரு நல்ல நேர்மறையான ஆக்கப்பூர்வமான விளைவை குழந்தைகளிடம் கொடுத்துள்ளது என்று ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தியுள்ளது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். குறிப்பாக இந்த ஹைட்ரேஷன் பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் பில் சிஸ்டத்தை அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளோடு இணைத்து தனியார் பள்ளிகளில் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும். ஏன்னா பிரச்சனையே தனியார் பள்ளிகளில் தான் நிறைய இடத்துல இருக்குது. தனியார் பள்ளி குழந்தைகள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு பள்ளிகள் கூட ஆசிரியர்கள் அனுமதிக்கிறார்கள், தனியார் பள்ளிகளில் தான் ஆசிரியர்கள் அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பெற்றோர்கள் மத்தியிலே நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில் தனியார் பள்ளிகளிலும் இந்த ஹைட்ரேஷன் பிரேக் என்று சொல்லக்கூடிய வாட்டர் பில் சிஸ்டத்தை, வாட்டர் பில் இனிஷியேட்டிவை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 11 மணிக்கு ஒரு வாட்டர் பில்லும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிக்கு ஒரு வாட்டர் பில், மதியம் 3 மணிக்கு ஒரு வாட்டர் பில். அந்த டைமில் மாணவர்கள் நீர் குடிக்கணும், நீர்ச்சத்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உணர்த்ததுக்காக இந்த சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தினால உங்களுக்கு தெரியும், அறிவியல் பூர்வமாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 80% நீர்ச்சத்து தான் இருக்குது. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி 60லேருந்து 80% நீர்ச்சத்து இருக்கும். இந்த நீர்ச்சத்து நிறைய காய்கறிகள், பழங்கள், நீர் போன்றவை சாப்பிட்டதன் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதனால் இந்த வாட்டர் பில் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்த இந்த சிஸ்டம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் தான். நிறைய பள்ளிகள் 11 மணிக்கு இன்டர்வல் டைமாக இருக்குது, அதே மாதிரி 3 மணிக்கு இன்டர்வல் டைமாக இருக்குது. இன்டர்வல் டைம் இல்லாமல் நாம் ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னால், அதே மாதிரி லஞ்சுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் முன்னால் பார்த்திங்கன்னா அந்த பெல் அடித்தோம் அப்படின்னம்னா குழந்தைங்க தண்ணி குடிக்கணும். இன்னொன்று இது மட்டும் இல்லை, எந்த நேரம் குழந்தைங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டால் உடனே டீச்சர்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணணும். நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு வர்றாங்க, ஒரு சில குழந்தைகள் கொண்டு வராமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நாம் பெர்மிஷன் தரணும். இந்த வாட்டர் பில்ங்கிறது அந்த டைமிங் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்டர்வல் டைம், லஞ்ச் டைம் அப்படின்னு இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக நாம் அந்த வாட்டர் பில் லஞ்ச் டைமுக்கு முன்னால், இன்டர்வலுக்கு முன்னால் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நிறைய தேர்வு சமயங்களே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பள்ளிகளில் வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கு கூட அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ எந்த தேர்வாக, அது நீட் உட்பட நான் அந்த எல்லா தேர்வையும் தான் குறிப்பிடுறேன். ஸோ நீட் உட்பட எந்த தேர்வாக இருந்தாலும் வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும். பள்ளிகளில் வாட்டர் பாட்டில் நம்ம அலோவ் பண்ணணும். அதுவும் பிளாஸ்டிக் பாட்டிலாக இல்லாமல் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்வர் பாட்டில், இல்லைனா அறிவியல் அறிஞர்கள் அந்த மாணவர்களுக்கு நோய் ஏற்படாதவாறு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாதவாறு செய்யப்பட்ட அந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம மாணவர்களை நீர் குடிக்கணும், வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது இப்போ புதுசாக வாட்டர் பில் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, அது ரொம்ப நல்ல சிஸ்டம் தான்.
ஆனால் அதுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டைமிங் வந்து 11, 12, 30, 3 அந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே இன்டர்வல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியே கொடுக்கலான்னு அது என்னோட ஒரு திங்க்கு. அந்த மாதிரி இப்போ நாம தண்ணி தவிச்சாலே மிஸ்ட்டை நம்ம கேட்கும் போது மிஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி அலோவ் பண்ணால் அந்த சிஸ்டமும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது என்னோட கருத்தாகும்.